இங்க தோழிமார்களுக்கு இருக்கிறது. இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். இது நாங்கள் அடையாத வெற்றி, நாங்கள் தொட முடியாத உயரம், இது தொட முடியாத சிகரம். நீங்கள் தொட்டு விட்டீர்கள் 20 வயதில். இது மிகப்பெரிய வெற்றி. ஆனால் ஒரு குறை இருக்கிறது. நீங்கள் மெய்வருத்தம் பார்ப்பதற்கு கொஞ்சம் சிரமப்படுகிறீர்கள். உங்கள் தலைக்கு மேலே ஒரு காற்றாடி சுழந்து கொண்டே இருக்க வேண்டும். தொட்டால் பொத்தான் எரிய வேண்டும், தொட்டால் வாய்ப்பு வர வேண்டும். ஒரு சிரமப்படக்கூடாது. கல்லூரியை முடித்துவிட்டு வெளியே போனால் ஒரு அமெரிக்காவிலிருந்து ஒரு கடிதம் வர வேண்டும். வாஷிங்டன் டிசியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு $20,000 சம்பாதிக்க வேண்டும். ஒரு $10,000 ஒரு காதலி வாங்க வேண்டும். ஒரு $10,000 வீடு வாங்க வேண்டும். இப்படி கருதி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மெய் வருத்தம் இல்லாமல் வாழ்க்கையில் வருகிற எதுவும் நிலைக்காத தோழர்களே. உங்கள் வேர்வைக்குத்தான் வெற்றி. எவ்வளவு உழைக்கிறீர்களோ, உடம்பை எவ்வளவு வருத்துகிறீர்களோ அதற்குத்தான் வெற்றி. உடம்பை வருத்தாதவன், மூளையை கசக்காதவன் தன் வாழ்க்கையில் முழுமை அடைய முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உழைப்பதற்கு தயங்காதீர்கள். ஒரு கவிதை சொன்னேன், ஒரு வட இந்திய கவிதை, ஒரு அழகான கவிதை. காதலன் காதலி 2 பேரும் நெருங்கி பழகுகிறார்கள். ஆனால் அந்த காதலி நம்ம தமிழ்நாட்டு காதலி தூரத்தில் வந்தால் தள்ளி போகிறாள், நெருங்க விடமாட்டேன் என்கிறாள். 2 பேருக்கு மத்தியில் நாகரிகம் நாற்காலி போட்டு அமர வேண்டும் என்கிறாள். பேசு, கண்களால் தீண்டு, காதுகளால் பேசு, ஆனால் விரல் தீண்டாதே, தூரம் கிட்ட வராதே என்று தடுக்கிறாள். அவளை பார்த்து அவன் கேட்கிறான், அடி காதலி, உன் கழுத்தில் ஒரு தங்கச் செங்கிலி போட்டு இருக்கிறாயே, அந்த தங்கச் செங்கிலி உன் சங்கு தோளை உரசுகிறது, புரள்கிறது, தொடுகிறது, தவழ்கிறது, சடூடு விளையாடுகிறது, சில்மிஷம் செய்கிறது. அந்த தங்கச் செங்கிலி செய்த தவம் நான் செய்யவில்லையா என்று கேட்டான். அதற்கு அந்த காதலி, புத்திசாலியான காதலி, திருப்பி கேட்டாள், இந்த கழுத்தை தொடுவதற்கு இந்த தங்கம் பட்ட பாடு உனக்கு தெரியுமா? இது காலங்காலமாக பூமியின் கீழே புதையுண்டு கிடந்தது. பூமியின் மொத்த பாரத்தையும் தன்மேல் தாங்கியது. காலத்தால் இறுக்கப்பட்டது, செரிக்கப்பட்டது, மண் பாறையாகி தங்கமானது. பிறகு வெட்டப்பட்டது, தோண்டப்பட்டது, உருக்கப்பட்டது, நீரில் குளித்தது, நெருப்பில் பார்த்தது, பிறகு செதுக்கப்பட்டது. இத்தனைக்கும் பிறகுதான் என் சங்கு கழுத்தை அது தொட்டது. நீ சும்மா ஐ லவ் யூ என்று SMS அனுப்பிவிட்டு மட்டும் தொட்டுவிட முடியும் என்றால் எப்படி? இப்போது புரிகிறது காதலுக்கு ஏன் இவ்வளவு கைதட்டல் என்பது. தோழர்களே, இந்த மெய் உழைப்பு தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லுமே தவிர அதிர்ஷ்டத்தை நம்பாதீர்கள், கை ரேகைகளை நம்பாதீர்கள். கை ரேகை தேய தேய உழைப்பதை நம்புங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வாழ்வு வரும், நிச்சயம் உங்களுக்கு வரும். கவிதை போட்டி வைக்கிறோம். இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு லியோ முத்தவர்களுக்கு ஒரு வார்த்தை. இவர்கள் எத்தனையோ பேர் கவிஞர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் சங்கீதம் பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த தொழில்நுட்ப கல்விக்கு வந்தவுடன் அவர்கள் கவிதைக்கு மூடு விழா நடத்தி விடுகிறார்கள். அவர்கள் வீணை வீட்டிலே தூங்குகிறது. அவர்களின் தூரிகை ஒரு ஓரத்துக்கு போய்விட்டது. அவர்களின் இசைக்கருவிகள் பரனுக்கு போய்விட்டன. மீண்டும் உங்கள் தூரிகையை மீண்டும் விடுங்கள், உங்கள் வீணையை தூசு தட்டி வையுங்கள், உங்கள் கவிதைகளை மீண்டும் விடுங்கள். மீண்டும் மீண்டும் இந்த கலை உலகத்திற்கு வாருங்கள். இந்த தொழில்நுட்ப யுகம் உங்களை விரைக்க வைத்து விட்டது. இந்த தொழில்நுட்ப யுகம் இந்தியாவிற்கு வந்த பிறகு உலகம் முழுக்க ஒரு பிரச்சனை வருகிறது. தொழில்நுட்ப யுகத்தில் படித்துவிட்டு வெளியே வருகிற மாணவனும் மாணவியும் அதிக பொருள் ஈட்டுகிறார்கள். ₹1,00,000 எளிமையாக வந்து விடுகிறது. ஆனால் இந்த ₹1,00,000 பொருளை ஈட்டுவதற்கு உங்கள் மொத்த வாழ்க்கையை எழுதி கொடுத்து விடுகிறீர்கள். உங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களுக்கு சொந்தமில்லை, உங்கள் சனிக்கிழமை உங்களுக்கு சொந்தமில்லை, இரவுகள் உங்களுக்கு சொந்தமில்லை, பகல் சொந்தமில்லை. நிலா வந்து வந்து போகிறது, நீங்கள் பார்க்காமல். தென்றல் கடந்து கடந்து போகிறது, நீங்கள் தீண்டாமல். பூக்கள் மலர்ந்து மலர்ந்து போகின்றன, நீங்கள் நுகராமல். பாட்டு குயில் பாடி பாடி போகிறது, நீங்கள் கேட்காமல். நீங்கள் டாலரோடும் பணத்தோடும் கொண்டிருக்கிற உறவை நிலவோடும் மலரோடும் வாழ்க்கையோடும் கொண்டிருக்கவில்லை என்பது எவ்வளவு பெரிய மனவேதனை. இந்த மனவேதனை என்ன செய்ய தெரியுமா? பல பேருக்கு மன அழுத்தத்தால் புத்தி மாறிவிடுகிறது. பல பேருக்கு குடும்பத்தில் சிக்கல் விவாகரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறது. இந்த விவாகரத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் இந்த புதிய தொழில்நுட்பம் ஒரு மோசமான ஒரு காரணமாக பக்க விளைவாக வந்துவிட்டது என்பதை நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். இந்த மன அழுத்தத்தில் இருந்து உங்களை விடுவிக்கக்கூடியது தமிழ், கலை, சங்கீதம், அன்பு, பாசம், இயற்கை.
இவைதான் விடுவிக்க வேண்டும். ஒரு பக்கம் நமக்கு இது நேர்மறை, இன்னொரு பக்கம் எதிர்மறை. இன்னொரு விஷயம், சின்ன சின்ன தோல்விகளில் கூட எங்கள் மாணவர்கள் கலங்கி போவதாக எனக்கு ஒரு தகவல் வருகிறது. ஒரு செமஸ்டர் போச்சா அப்படியே சோர்ந்து போயிடறான். அப்பா பணம் அனுப்பவில்லையா சோர்ந்து போகிறான். ஒரு கடிதம் கொடுத்து விட்டு பதில் வரவில்லையா தாடி வளர்த்துறான். அல்ல, இதையெல்லாம் தாண்டி இருக்கிறது வாழ்க்கை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பருவம் இது தோழர்களே. இது காதல் போல் ஒன்று வந்துவிட்டு போகிற வயசு. அது ஒன்றும் தப்பு இல்லை. அது இல்லை என்றால் தான் தப்பு. நியாயமான உடம்பு பசிக்கும். ஹார்மோன்கள் சுரக்கிற வயதில் காதல் எட்டி பார்த்து விட்டு போகும். ஆனால் இது வேறொன்றும் அல்ல. ஆண் என்ன என்று ஒரு பெண்ணும், பெண் என்னவென்று ஒரு ஆணும் அறிய துடிக்கிற ஒரு கிறுக்கு உணர்ச்சியின் கிளர்ச்சி இது. இது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பருவம் இதுதான். எது காதல், எது காதலற்றது, எது பரவசம், எது நிஜம், எது உண்மை, எது பொய் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய பருவத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் மீது உங்கள் பெற்றோர்களுக்கும் கனவு இருக்கிறது, இந்த தேசத்திற்கும் உங்கள் மீது கனவு இருக்கிறது. இந்த ரெண்டு கனவுகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஒரு நண்பர் ஒரு பைத்தியக்கார விடுதிக்கு உள்ள போறார். ஜெயிலர் கூட்டிட்டு போறார். இந்த விடுதிக்குள்ள டாக்டர் கூட்டிட்டு போறார். எல்லா ஊரையும் சுத்தி பார்த்துட்டே வரார். ஒரு செல், அந்த செல்ல கையிலும் காலிலும் சங்கிலி கட்டப்பட்ட ஒருவன். அவன் புலம்பிக் கொண்டே இருக்கிறான். பிரேமா பிரேமா பிரேமான்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். இவன் யார்? இவன் பிரேமா என்ற பெண்ணை காதலித்தவன். அவள் இடம் மாறி போய்விட்டாள். அன்று பைத்தியம் பிடித்தவன் தான் இன்றைக்கு சங்கிலி இருக்கிறான். அடப்பாவமே என்று அந்த செல்லை கடந்து 4 செல் கடந்து இன்னொரு செல். அங்கே இதே மாதிரி ஒருவன் சுவரெல்லாம் பிரேமா எழுதி வச்சிருக்கான். பிரேமா பிரேமாங்கிறான். ஓ, இவன் யார்? இவன் தான் பிரேமாவை கல்யாணம் செய்து கொண்டவன். அதனால் இது ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அவ்வளவுதான். நீ இன்றி நான் இல்லை, நிலவின்றி வானில்லை என்பது வசனம். அதற்கு பிறகும் வாழ்க்கை இருக்கிறது. யாரோடும் எந்த வாழ்க்கையும் முடிந்து விடுவதில்லை. காற்றும் நிலமும் நீரும் இருக்கிற வரைக்கும் காதலும் நீண்டு கொண்டே இருக்கும். அதை யாரும் தடுத்து விட முடியாது. ஆகவே காதல் என்ற உணர்ச்சியை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. நாங்கள் ஒரு கவிதை போட்டி வைத்தோம். அந்த கவிதை போட்டிக்கு ஒரு அழகான தலைப்பு வைத்தோம். கல்லறை வரிகள் என்று தலைப்பு கொடுத்தோம். ஒவ்வொரு கல்லறையில் எழுதினால் என்னென்ன வரிகள் எழுதலாம். ஒரு குடிகாரன் கல்லறையில் எழுதினால் என்ன வரி எழுதலாம்? ஒரு வரி. ஒரு நடிகையின் கல்லறையின் மீது, ஒரு தொழிலாளியின் கல்லறையின் மீது, ஒரு அரசியல்வாதியின் கல்லறையின் மீது எழுதினால் என்னென்ன வரிகள் எழுதலாம் என்று ஒரு தலைப்பு கொடுத்தோம். ஒரு வரிதான் எழுத வேண்டும். இதற்கு உந்து சக்தி எதுவென்றால் மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு நாள் தன் படைத்தலைவனை அழைத்தான்.